நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். இந்த ஈதுல் அதா சமயத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது இன்னைக்கு பலராலையும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் ஏதாவது ஒரு படிப்பினையை அந்த நிகழ்வில் வைத்திருப்பான். நம்ம நிறைய நேரங்களில் அமல்கள் செய்கிறோம். அமல்கள் மூலமாக மட்டும்தான் நம்ம ஈமானை உறுதிப்படுத்திக்கணும்னு கிடையாது. சில உண்மையான நிகழ்வுகள் மூலமாக தான் நம்மளால் பார்த்திங்கன்னா ஈமானை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அதனால தான் இந்த மாதிரியான அதிசயத்தை எல்லாம் அவ்வப்போது அல்லாஹ் மனிதருக்கு இடையில ஆக்கி கொண்டே இருக்கிறான். இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு யூத மனிதர் செய்த ஒரு செயலை தான் நம்ம பார்க்க போறோம். யூதர்களை பத்தி தெரியும், அல்லாஹ்வே குர்ஆன்ல எச்சரிச்சிருக்கான் அவர்களை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாத்தீங்கன்னா யூதர்களை நம்ப வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூதர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு முற்றிலும் எதிரான நிறைய காரியங்களை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கூட ஒன்று சொல்லுவாங்க, அவர்கள் இல்லாத போது வேற மாதிரி சொல்லுவாங்க. அதிகமான நேரம் நபி அவர்களுக்கு வாக்களித்து மாறு செய்தவர்கள் யூதர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு யூதர்களை பத்தி சொல்லணும்னா மற்ற எந்த பழைய வரலாறு கூட நம்ம பேசாட்டினாலும் பாலஸ்தீனை பத்தி பேசினா போதும். பாலஸ்தீன் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. காசா மக்கள் அத்தனை பேர் கொண்டு கூச்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள். ஆனா அந்த யூதர்களும் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. அதுல ஒரு 2 குரூப் இருக்காங்க. ஒருத்தவங்க நார்மலான யூதர்கள், இன்னொருத்தவங்க ஜியோனிச யூதர்கள். இந்த ஜியோனிச யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்கள மட்டும்தான் மனிதர்களா நினைப்பாங்க, மற்றவங்கள மனிதர்களா கூட நினைக்க மாட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே நமக்காக சேவகம் செய்ய வந்திருக்காங்க, நாம் ஆசைப்படக்கூடிய அனைத்தையுமே அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல எத்தனை பேர்த்த வேணா கொள்ளுவாங்க. அந்த ஜியோனிச யூதர்கள் தான் காசாவில் போர் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா 30,000க்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு அநியாயத்தையும் யூதர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால யூதர்களை பத்தி இந்த உலகத்துல தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூதரை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த யூதன் பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்யறதுக்காக ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கான். கூட தன்னுடைய செக்ரட்டரி இன்னும் கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கார்ல இருந்து ஃபிளைட்ல இருந்து இறங்கினதுக்கு பிறகு கார்ல தான் என்ன பண்றாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த கார்ல போற வழியெல்லாம் பார்த்தா ரோட்ல அதிகமான ஆடுகள் மேய்க்கப்படுது. அதை பார்த்துட்டு டிரைவர்கிட்ட கேட்கறான், என்ன இதெல்லாம், ஏன் இவ்வளவு ஆடுகள் ரோட்ல இருக்குது, ஏன் ரோட்ல கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கறான். இப்படி கேட்கும்போது அந்த டிரைவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, இது பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு துல்ஹஜ் மாதமாக இருக்கு. இந்த மாதத்துலதான் நாங்க இறைவனுக்கு யாகம் பண்றதுக்காக அறுத்து பலிவிடுவோம் ஆடுகளை எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இதன் மூலமாக நாங்க இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த யூதன் என்ன சொல்றான்னா, அப்ப ஒரு ஆடு அறுத்தாவே போதும் உங்களுடைய அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சிரிக்கிறான். அந்த டிரைவர் ஒண்ணுமே பேசல. ஏன்னா கஸ்டமரா வந்துட்டு இருக்கான், இவனை போய் என்னத்த சொல்றதுன்னு சொல்லிட்டு டிரைவர் பேசாம விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, கார்ல டிராவல் பண்ணி ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிடுறாங்க. அவங்களுடைய டீலிங் எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு ஹோட்டல்ல தங்குறாங்க. ஆனா அந்த இரவு அவங்களுக்கு தெரியாது, அடுத்த நாள் இதற்கான ஒரு விளைவை அல்லாஹ் ஏற்படுத்த போறான்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு இரவு நல்லபடியா ஹோட்டல்ல தூங்கிடுறாங்க. தூங்கி அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. காலையில எந்திரிச்சுன்னு இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது, போனை செக் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி சோசியல் மீடியா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்ல பார்த்தா ஒரு விதவை பெண் ஈதுல் அதாவுக்காக சதக்கா கேட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. எனக்கு கணவர் இல்லை, எனக்கு 5 குழந்தைகள் இருக்காங்க, உங்களால முடிஞ்ச உதவியை இந்த நாள்ல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை இவன் படிக்கிறான், இந்த யூதன் படிக்கிறான். படிச்சதுக்கு பிறகு அவனுக்கு தோணுது, நாம என்ன பண்ணோம், இதவே ஒரு காரணமா வச்சு அவர்களை மட்டம் தட்டலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றான், ஒரு முடிவு பண்றான். கூப்பிட்டு அவனுடைய செக்ரட்டரி கூப்பிட்டு இந்த அட்ரஸுக்கு போய் ஆடுகளை வாங்கி கொடு, அதே மாதிரி சில துணிகளையும் வாங்கி கொடுத்துட்டு நீ சொல்லு, உங்களுக்கு இதை கொடுத்து விட்டது ஷைத்தான் தான் சொல்லு. அப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத எனக்கு நீ வீடியோவா புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவனுடைய செக்ரட்டரி அனுப்புறான். இந்த யூதர்களுக்கு எப்படின்னா, அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அல்லாஹ் ஏதாவது செய்தான்னு சொன்னா, அப்படி அல்லாஹ் செய்யல நாங்க தான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதை காட்டுறதுக்காகவே என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யல, ஒரு ஷைத்தான் தான் உதவி செஞ்சிருக்கான்னு சொல்றதுக்காகவே இந்த யூதன் இந்த வேலையை பண்றான். அதே மாதிரி அவங்க செக்ரட்டரி என்ன பண்றான், ஆடுகளை வாங்கிட்டு துணிகளை வாங்கிட்டு அந்த ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு போய் கதவு தட்டுறான். கதவு தட்டணும். அந்த விதவை பெண்மணி வராங்க. வெளியே பார்த்தனுமே அந்த பெண்மணிக்கு அவ்வளோ சந்தோஷம். வரும்போதே அவ்வளோ டயர்டா இருக்காங்க அவங்க பாக்குறதுக்கு. ஏன்னா அவங்களே ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா இவன் ஆடுகளை வச்சுட்டு கையில துணிமணி கவர்லாம் வச்சிருக்கதை பார்த்தனுமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த பெண்மணி அதை வாங்க கூட இல்லை, நின்று கையேந்தி அல்லாஹ் இடத்துல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கேட்டேன், நீ கொடுத்துட்ட, எனக்கான உதவியை நீ அனுப்பிட்ட அப்படின்லாம் சொல்லி அவங்க திரும்ப அந்த மாதிரி புகழ்றாங்க. அதை பார்த்துட்டு இந்த செக்ரட்டரி அவன் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கான். வீடியோ பிடிச்சிட்டு இருக்கும்போது அவன் கேட்கறான், உங்களுக்கு இது யார் கொடுத்துட்டானே நீங்க கேட்கலையே, உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கறான். அப்படி கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும்னு நாடுனா ஷைத்தானை வச்சு கூட உதவி செய்வான், அதனால நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க.
ஆக்சுவலாக அந்த யூதன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து என்ன சொல்லி அமுச்சு விட்டானா, ஷைத்தான் கொடுத்தான்னு போய் கொடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரை அந்த பெண்மணி கேட்கல. பெண்மணி கேட்கலைங்கிறத தெரிஞ்சுட்டு செக்ரட்டரியே கேட்குறான், அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமான்ட்டு. அப்போ கூட அந்த பெண்மணி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சானா அதை வந்து எனக்கு ஷைத்தானை கொண்டு கூட உதவி செய்வான், அதனால வந்து அல்லாஹுடைய உதவியை மட்டும்தான் நான் இங்கே பார்க்குறேன், இது யார் மூலியமா வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க கேட்டது அல்லாஹிடத்துல, கொடுத்து விட்டது அல்லாஹுதான் சொல்லிட்டு அந்த பெண்மணி நம்புறாங்க. முன்னாடி ஒரு மனிதன் வந்து அதை அத்தனையும் கொண்டு வந்து நிறுத்தினா கூட அது அவன் தான் கொடுக்குறானா இல்லை அவனுக்கு பின்னாடி யாராவது இருந்து கொடுத்து விட்டாங்களா, எதையுமே தெரிஞ்சுக்கணும் அந்த பெண்மணி ஆசைப்படல. இதை பார்த்தோன்னா அந்த செக்ரட்டரிக்கு ஒரு நிமிஷத்துல வந்து அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வருது. அந்த செக்ரட்டரிக்கு உடனே என்ன பண்றாங்க, கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஹோட்டல்ல வந்து அவருடைய அந்த யூதன் முதலாளிகிட்ட வந்து என்ன பண்றாங்க, அவர் வந்து சொல்றாரு, நான் இதையெல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்படிலாம் ஒரு சாதாரண மனிதரால இருக்க முடியாது, அப்போ இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான மார்க்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி சொல்கிறான். ஆனால் இந்த யூதன் வந்து என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த வீடியோவை பார்க்குறான், கேமராவில் பிடிச்சது. அப்படி அந்த கேமராவில் பிடிச்சதை பார்க்கும்போது அவன் போய் பார்க்க போனதுலேருந்து அந்த செக்ரட்டரி கொடுத்துட்டு திருப்பி வர வரையும் நடந்தது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்க்கும்போது அந்த யூதனுடைய மனசுமே ஒரு கட்டத்தில் மாறுது. நாம் ஷைத்தான் தான் கொடுத்து விட்டான்னு சொல்லி அதை அவங்க வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு உண்மையான முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டலாம்னு நான் நினச்சோம். இறைவனுடைய நாட்டம் தான் சொல்லிட்டு நம்புறாங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்போ இறைவன் தான் நம்மளை வந்து இந்த ஒரு ஆட்டையெல்லாம் ரோட்ல பார்க்க வச்சு அது மூலமாக வந்து அந்த டிரைவர்கிட்ட கேட்க வச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த போஸ்ட்டை பார்க்க வச்சு உதவ வச்சிருக்கானா, அப்போ இந்த பெண்மணியுடைய துவா தான் வந்து நமக்கு இத்தனை நிகழ்வும் நடந்து அந்த பெண்மணிக்கு நம்ம உதவி இருக்கமா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தை அந்த மனிதனுக்கு வந்து எழுப்பியிருக்கு. அவனுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு சலனம் இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட் வந்து அவன் தூங்குறான். தூங்குனாலும் தூக்கமே வரமாட்டேது. அதை பத்தியே அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அப்படியே கண்ணசந்தாலும் கூட கனவுலையும் அது சம்பந்தமாகவே வருது. அதுலேயும் வந்து ஆடு வருது, குர்பானி கொடுக்குற மாதிரிலாம் வருது. அதை பற்றி கேள்விப்பட்டுட்டே இருக்கிறதுனால அப்புறம் என்ன பண்ணுறான், விடிஞ்சதுக்கு பிறகு காலையில் எல்லா மீட்டிங்கையும் கட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய செக்ரட்டரிகிட்ட சொல்லி ஒரு சில ஆடுகளை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறான். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறனால அங்கே கொடுக்க சொல்கிறாங்க. நிறைய முஸ்லீம் நாடுகள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிலைமை இருக்குது. அதுவும் மத்திய கிழக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏமன்லையாகட்டும் சிரியாவிலையாகட்டும் பல நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளாம் வந்து இங்கிருந்து பார்க்கும்போது அவங்கள ஏதோ வசதியாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய யூடியூப்ல இப்போ வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் சமயத்துலலாம் இந்த ஈதுல் ஃபித்ருக்கு எங்களுக்கு வந்து டொனேட் பண்ணுங்க, ஃபித்ரா பணம் கொடுங்க, எங்களுக்கு ஈதுல் அதாவுக்கு வந்து குர்பானி கொடுக்குற கூட வந்து கறி இல்லை, அதுக்காக நீ எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் வந்து பல நாடுகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற முஸ்லீம் நாடுகள்ட்டு அதிகமான முஸ்லீம் நாடுகள் வறுமை கோட்டு கீழே இருக்குது. ஏன் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னா அதனாலதான் அவங்களா போஸ்ட்லயும் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றான், அந்த யூதன் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஏழைகளா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்றான், ஒரு சில ஆடுகளை வாங்கி அவன் வந்து அந்த இடத்துலயே அந்த ஊர்லயே என்ன பண்றான் கொடுத்துட்டு அவனும் வந்து ஒரு ஆடு வாங்கி என்ன பண்றான், ஹஜ்ஜுடைய நாள்ல வந்து பிறை 10 வந்து ஆட்டை குர்பானி கொடுத்துட்டு வரான். அந்த யூதனும் வந்து ஒரு கட்டத்துல அந்த யூதனும் வந்து இஸ்லாத்தை தழுவுறான். சுபஹானல்லாஹ், அல்லாஹு யாருக்கு எந்த நொடியில நாடுவான்னு தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவப்பட்டாங்களாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சரி, யாரெல்லாம் நபி அவர்களை பின்பற்றினார்களோ அவர்கள் மீதும் அவ்வளோ கோவப்படுவாங்களாமா. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சகோதரியை வந்து வெட்டுறதுக்காக வந்துட்டாங்களாமா. ஏன்னா அவங்களுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்படி அவங்க வெட்டுறதுக்காக உள்ள வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை கொல்லணும்னு வந்த இடத்துல தான் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பண்ணுறான், ஈமானை கொடுத்து இஸ்லாத்தை தழுவ வைக்கிறான். ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் அல்லது ஒரு செயல் போது ஒருவருக்கு ஈமானை உருவாக்குறதுக்கு. நமக்கு வந்து பார்த்தோம்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனா யாரெல்லாம் வந்து இஸ்லாத்தை தழுவி வந்திருக்காங்களோ அவங்கள போய் கேட்டு பாருங்க, அவங்க ஒரு சின்ன நிகழ்வை சொல்லுவாங்க. அந்த ஒரு நிகழ்வு அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய மனதுல வந்து தாக்கத்தை கொடுத்துதான் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த யூதன் வந்து ஆடு வச்சு அந்த மக்களை வந்து கேலி கிண்டல் பண்ணலாம்னு நினைச்சான். ஆனா அதே ஆட்டையே பலியிட்டு அல்லாஹ்வின் பக்கம் வந்து நெருக்கத்தை தேடிக்கொள்ளக்கூடிய நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.